அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பெலத்தோடு இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய வெள்ளிக்கிழமையை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து இந்த 5வது மாதத்தின் 30 நாட்களோடு உம்முடைய கிருபை இருந்து இந்த மாதத்தின் கடைசி நாளை கடப்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்தேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வாதத்தோடு உம்முடைய பாதத்தில் நாங்கள் பெற்று அதை முற்றிலும் கடந்த 29 நாட்களோடு உம்முடைய கிருபை இருந்தது போல இந்த 30வது நாளிலும் எங்களோடு இருந்து எங்களை காத்து பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த 5வது மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளாய் வந்திருக்கிறனா இந்த 29 நாட்களோடு தேவ கிருபை நம்மோடு இருந்தது போல இந்த 30வது நாளிலும் அவருடைய கிருபையும் நாமும் அவரோடு இணைந்து செல்லும்படி நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தேவனை நம்பி மோசப்போன பிள்ளைகள் இந்த லோகத்தில் யாராவது உண்டா? இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லுகிறார். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருந்து கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுவது இல்லை. ஆதலால் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரையே நம்பி இருப்பார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் 9வது சங்கீதத்தில். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அதற்கு அவர், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிறேன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று அதே எரேமியா 32:27 சொல்லுகிறது. தேவனால் செய்யக்கூடாத காரியம் இந்த லோகத்தில் ஒன்றுமில்லை. மனுஷன் எதை முடியாது என்று சொல்லுகிறானோ அதை தேவன் செய்து காண்பிக்கிறார். ஏனென்றால் அந்த தேவ நம்பிக்கையிலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்ன என்றால், எல்லா நிலைகளிலும் நாம் தேவனோடு இசைந்து இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். லூக்கா 1:37 சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனாலே கூடாத காரியம் இந்த லோகத்தில் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் எல்லாவற்றிலேயும் அவருடைய கரம் இருக்கிறது. இந்த உலகத்தை அவர் சிருஷ்டித்தார்.
இந்த நாம் காண்கின்ற வானம், பூமி, சமுத்திரம் அனைத்தையும் அவர் சிருஷ்டித்தார். இவைகள் உள்ள ஜீவராசிகளையும் தண்ணீரில் வாழ்கிற அனைத்தையும் அவர் சிருஷ்டித்தார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த வார்த்தையை பேதுரு கேட்ட மாத்திரத்தில் அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றார். லூக்கா 18:28 நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. எங்களுடைய குலத்தொழில் மீன்படிக்கிறது, எங்களுக்கு இருந்த அந்த உடைமைகளை எல்லாவற்றையும் விட்டு நீர் உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோமே என்று சொன்னார். அதற்கு தேவன் சொல்லுகிறார், அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தம் வீட்டையாவது, பெற்றாரையாவது, சகோதரையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது விட்டவன் எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடையாமல் போவது இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பு பிள்ளைகளே, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம் என்று சொன்ன பேதுருடைய வாக்கை கேட்டு ஆண்டவர், என் நாமத்தை நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தையாவது, வீட்டையாவது, பெற்றாரையாவது, சகோதரரையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது விட்டவன் எவனும் இம்மையிலே அதிகமானவைகளும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் கண்டடையாமல் போவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தை நிமித்தம் நான் தான் முக்கியம் என்று சொல்லி வீட்டையாவது, தன்னுடைய மனைவி பிள்ளைகளையாவது, தன்னுடைய பெற்றோர்களையாவது, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வருகிறவன் இம்மையிலே எல்லாவற்றையும், பரலோகத்திற்குரிய எல்லாவற்றையும் மறுமையிலே அவன் பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நமக்கு வேண்டியது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தில் செல்ல வேண்டியது. அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்கு நம்முடைய குடும்பம் தடையாக இருந்தால், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் தடையாக இருந்தால், நம்முடைய பெற்றோர்கள் தடையாக இருந்தால், நமக்கு உண்டான உடைமைகள், ஐஸ்வர்யங்கள், சொத்துக்கள், வீடு, நிலம் போன்றவைகள் தடையாக இருந்தால், அவைகளை எல்லாத்தையும் விட்டுவிட்டு, அவைகள் வேண்டாம் என்று விட்டுவிட்டு தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு பரலோகத்தில் இடம் உண்டு, இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உபாகம புஸ்தகம் 33:9 அவர் சொல்லுகிறார், தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. கை கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். அன்பு பிள்ளைகளே, தன் நாமத்தை நிமித்தம், தேவனுடைய நாமத்தை நிமித்தம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று விட்டவர்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகத்தில் நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 42வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசித்து பார்த்தால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும். யோபு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தனக்கு இருந்த பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவன் மீது எவ்வளவு நம்பிக்கையாக இருந்தான், கடைசி வரையே நம்பிக்கையாக இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று பார்த்தால், அங்கு யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு இவைகளை எல்லாவற்றிலும் தனக்குண்டான 10 பிள்ளைகள், தனக்குண்டான சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவன் இழந்ததற்கு பின்பும் கூட, அவன் தன்னுடைய நண்பர்கள் கூட அவனுக்கு ஆலோசனை சொன்ன போதும் கூட, அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எனக்கு ஆண்டவர்தான் முக்கியம் என்று தேவனை நம்பி அவன் எவ்வளவு உற்சாகமாய் உறுதியோடு நம்பிக்கையாய் இருந்தான். அவனுக்கு ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை
ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிருந்தது. மீண்டும் 7 குமாரரும் குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அங்கு அந்த 3ஆம் அந்த தேசத்திலே எங்கும் போய் யோபுவின் குடும்பத்து குமாரத்திகளைப் போல சௌந்தரியமுள்ள பிள்ளைகள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் என்று யோபு 42 அங்கு 13, 14, 15 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், எல்லா நிலைகளிலும் நாம் தேவனை நம்பி உற்சாகமாய் நடக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் மிகுந்த பலன் கொடுக்கும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். யோபு 42:2 சொல்லுகிறது, தேவன் செய்த ஒன்றும் தடைப்படாது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய சூழ்நிலையிலே நாம் தேவனோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நம்மை எப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு செல்லுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்த்து, நாம் தேவத்துவத்தை நம்பி அவருக்கு உண்டான மகிமையை நாம் பின்பற்றி நடக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் மிக அதிகம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம் என்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அது இந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாய் இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமாய் இருக்குமோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நான் செய்த இந்த காரியங்கள் அதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆச்சரியமாய் இருந்தாலும் என் கண்ணுக்கு அவைகள் ஆச்சரியமாய் இருக்குமோ? நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய சகலத்தையும் செய்து முடிக்கிற கர்த்தர். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். கர்த்தரை நம்பின பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிட்டு விடவில்லை என்று வேதம் சொல்லி இருக்கும்போது, இந்த சூழ்நிலையிலே நாம் தேவனை பற்றுகிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற யாவருக்கும் அவர் கேடகமுமாய் இருக்கிறார், தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறார். யாக்கோபே, நீ பயப்பட வேண்டாம், உன்னை நான் திடப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை முற்றிலும் காப்பேன், உன்னை காப்பதற்கும் உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னோடு கூட இருக்கிறேன். சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும், உன் துக்க நாட்கள் கடந்து போகும், நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னாரே. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால், அந்த தேவனை நோக்கி இன்றைக்கே தேவ சமூகத்தில் நீங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அந்த நம்பிக்கை உங்களை எவ்வளவு மேன்மைப்படுத்தும் என்பதை நீங்கள் அறிய போகிறீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கப் போகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை கர்த்தர் மீது நாம் எவ்வளவு நம்பிக்கையாய் இருக்கிறோமோ அந்த நம்பிக்கையின் பிரதிபலனை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே எனக்கு பிரியமான பிள்ளைகளே, எதுவும் எனக்கு நடக்கவில்லையே, நான் கர்த்தரை நம்பி இவ்வளவு நாளும் நான் நம்பி பெருமையாக இருக்கிறேனே என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு நீங்கள் பேதுரு கேட்டது போல, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் உண்மை பின்பற்றினோமே என்று கேட்டாரே, அதை போல அவருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் நிமித்தம் வீட்டையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது பெற்றார்களையாவது கைவிட்டவன் எவனோ அவன் தூரத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் பரலோகத்தின் மகிமையை அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்க போகிறார். அன்பான தேவஜனமே, வருத்தத்தோடு இருக்கிறாயா? உன்னுடைய கண்கள் கலங்கின கண்ணீரோடு இருக்கிறதா? கவலைப்பட வேண்டாம். உன் தேவனுடைய கரம் உன் கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நாம் நிறைவான நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க தேவனிடத்தில் நாம் சேருவோம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த நாளில் யோபுவை எப்படி நீர் நேசித்தீரோ
உம்மை நம்பின பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிட்டது இல்லை என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறதே. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சங்கீதக்காரர் சொன்னது போல உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த நம்பிக்கையை நீர் ஊட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையற்ற சிறைகளே இன்றைக்கே திரும்புங்கள் என்று சொன்னீரே. அந்த திரும்பக்கூடிய அனுபவத்தை இன்றைக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று வளப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும். கலக்கம் வேண்டாம். தேவனை நோக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஏற்று தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை காப்பார், நமக்கு உதவிகரம் நீட்டுவார். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.